கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. விநாயகாய போற்றி. இந்த சுதர்சன் ஆஸ்ட்ரோ ரெமிடிஸ் ஜோதிர நேத்ரா பத்திரிகை ஸ்தாபகர் திரு ஸ்ரீலசி ஜாம்பவான் சுவாமிகள் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஒரு மகத்துவமான ஒரு நிகழ்வு என்பது பொன் எழுத்துக்களால் காலத்தில் ஜோதிடர்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 2012 இருக்கும், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் நான் புரோகிதத்துக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறது, நம்மளுடைய வேலை அதுதான். எல்லாருமே ஒரே நேரத்தை குறித்து இந்த நேரத்தை நீங்கள் தான் எங்களுக்கு கிரகப்பிரவேசம் நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது 1.5 மணி நேரத்தில் முதல் 45 நிமிடம் தான் பிரம்ம முகூர்த்தம். 2வது 45 நிமிடம் ருத்ர முகூர்த்தம்னு சொல்கிறது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. முதல்ல பூஜைகள் நடக்கும், அதுக்கப்புறம் ஹோமங்கள் நடக்கும். அப்போ பிரம்ம முகூர்த்தங்கிறது முதல் 45 நிமிடம் தான். இதில் என்ன அப்படின்னா, எத்தனையோ நிகழ்வுகள், கல்யாணமாகட்டும், காதுகுத்தாகட்டும், மற்ற மாப்பிள்ளை பெண் பார்ப்பதாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் பகலில் நடக்குது. ஏன் இந்த கிரகப்பிரவேசத்தை மற்ற நாம் ஏன் காலையில் 4 to 6 தான் பண்ணால் மற்ற நேரம் பார்த்தா வீடு இடிஞ்சா விழுந்துடும் இன்னொரு கேள்வி. அப்போ இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன ரெமெடி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ சென்னையில் புவனேஸ்வரி ஆசிரமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே எங்கள் அண்ணன் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு, நான் இதுலேருந்து என்ன சரி பண்ணலான்னு. அப்போ எனக்கு சொன்னது, நீ பட்சி சாஸ்திரத்தை நல்லா படிச்சுக்கோ. பட்சி சாஸ்திரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட காலம் நீ இருக்கலாம், அது தகப்பறாரு நீ பகல்லையும் எல்லா கிரகப்பிரவேசமும் பண்ணலாம்னு. அப்போ நம்ம திரு கோட்டையூர் சிவசுப்பிரமணியம் சாருடைய நம்பர் எனக்கு கொடுத்து பேச சொன்னார். நான் சிவசுப்பிரமணியம் சார்கிட்ட பேசினேன். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு, உங்களோட புஸ்தகம் எனக்கு வேணும்னு. சிவசுப்பிரமணியம் சார் சொன்னார், நீங்கள் வகுப்பில் முதல்ல அட்டன் பண்ணிக்கங்க, புஸ்தகத்தை பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் புரியாதுன்னாரு. அது பிரகாரம் இதே விருதுநகரில் ஜாம்பவான் சுவாமிகளோட இல்லத்தில் அங்கே ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அந்த ஹாலில் தான் முதல்ல கிளாஸ் நடந்தது. முதல்ல நான் அட்டன் பண்ணது அந்த இடம் தான். ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது ஜாம்பவான் சுவாமிகளோட இடத்துல தான் நான் அட்டன் பண்ணேன். அப்போ எனக்கு அறிமுகமானவங்க தான் ஃபஸ்ட்டு கோட்டையூர் சுப்பிரமணியம் சார், ஜாம்பவான் சுவாமிகள் மற்றும் இந்த ஐயம்பாளையம் அருள்வேல் அவர்கள், கடகம் ராமசாமி அவர்கள். கடகம் ராமசாமி இப்போ நம்மோடு இல்லை, இருந்தாலும் இந்த மும்மூர்த்திகளும் இப்பொழுது நம்ம கூட ஜீவிதமாக இருக்கிறாங்க, நமக்கு பல வழிகளை காட்டுவதற்காக. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் ஐயாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் பைபாஸ் சர்ஜரி எல்லாம் நடந்தது. அப்புறம் ஐயா நீங்கள் உங்கள் உடலை பார்த்துக்கங்க, அடுத்தவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? அட போங்க சாமி, 1,00,000 ஜோதிடரையாவது உருவாக்காம என் உடல் ஓயாது அப்படின்னார். நல்லா கேட்டுக்கங்க, 1,00,000 மாணவர்னு அவர் சொல்லலை, 1,00,000 ஜோதிடரை நான் உருவாக்கிட்டு தான் நான் ஓய்வேன்னு சொன்னார். இந்த எண்ணம் எல்லாருக்கும் வந்துடாது. இன்னைக்கு எல்லாருமே மாணவர்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் எத்தனை பேர் ஜோதிடர்கள்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு உயர்ந்த எண்ணம் அவருடையது. இப்போ மாணிக்க வாசகர் ஒரு முறை இந்த கிராமமெல்லாம் நடந்து தான் போவாங்க எல்லாருமே. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தின் எல்லையில் ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தா முனிசிப் மாதிரி தெரியுது, கணக்கு பிள்ளை மாதிரி கொடையெல்லாம் வச்சு நிற்கும்போது மாணிக்கவாசகர் எதிர்கொண்டு அழைத்து, ஐயா நீங்கள் எங்கள் ஊர் பண்ணையார் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக காத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது மாணிக்கவாசகர் கேட்பார், நான் யாருடைய தனிப்பட்ட மனிதன் வீட்டிற்கு நான் செல்வதில்லை, நான் ஏன் அவர் வீட்டுக்கு வரணும்னு. இப்போ இவருக்கு முகம் ரொம்ப சுருங்கி போகுது. அங்கே போனால் பண்ணையார் திட்டுவார், நீ முறைப்படி கூப்பிடலன்னு சொல்லிட்டு. அப்போ மாணிக்கவாசகர் கேட்குறாரு, ஏன்பா முகம் சுருங்கி போச்சு அப்படின்னா, ஐயா நீங்கள் வரலன்னா நான் உங்களை முறைப்படி அழைக்கலை, மரியாதையாக நடந்துக்கலைன்னு சொல்லி என்ன அவர் திட்டுவார் அப்படின்னா, சரி அப்படி அவன் உனக்காக நான் வர்றேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பண்ணையார் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே எல்லாம் சோஃபா திட்டு, மர நாற்காலி, தேக்கு மர நாற்காலி எல்லாம் போட்டிருக்கு. இவர் கம்பீரமாக உட்காந்துருக்கிறாரு. எந்திரிச்சு வணக்கம் செலுத்தி அவரை ஆசனம் கொடுத்து உட்கார வைக்கிறார். சிஷ்ய பிள்ளைகள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ ஒரு கணக்கு பிள்ளையை பார்க்கும்போது அவர் கணக்கு பிள்ளை சொல்கிறாரு, ஐயா தான் இந்த ஊரில் பெரிய மிராசுதார், கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி,
கிட்டத்தட்ட 10,000 பேர் இவர்கள் வயலில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. மாணிக்கவாசகர் சிரிக்கிறார். இவங்களுக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு சிரிக்கிறார் அந்த விஷயத்தை கேட்டு நான் மாணிக்கவாசகர் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எதுக்காக சிரிச்சிங்கன்னு. நீ ஆடம்பரமாக வாழ்வதற்கு 10,000 பேர் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது, அதை நினைத்து தான் நான் சிரிப்பு வந்ததுன்னு சொன்னார். ஆனால் இங்கே எப்படின்னா 10,000 பேர் வாழ்வதற்காக ஜாம்பவான் சுவாமிகள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறார். நாம் அதை கொஞ்சம் பார்க்கணும். எந்தவித சுயநலமும் இல்லாமல் பிறர் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில். இவர் அற்புத கலையா இந்த ஜோதிட கலையை உயர்த்த வேண்டும், அதற்கு நம்மால் உருவாக்கப்பட்ட ஜோதிடர்கள் இங்கு இருக்க வேண்டும் என்றவர். நாம் மறைந்தாலும் நமது பெயர் அது இன்னைக்கு மறையாமல் இருக்கும், அது வேற விஷயம், இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். அதே மாதிரி என்னன்னா, இப்போ என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் உங்க எல்லார்கிட்டையும் என்னன்னா, நமக்காக உழைக்கிறார் அவர். அவரும் உடல் நலிமடைந்துட்டு தான் வர்றாரு, வயசு ஆகுது அவருக்கும். அவருக்காக மிருத்யுஞ்சய மந்திரம் நான் சொல்றேன். அனைவரும் தயவுசெய்து காலில் செருப்பு இருந்தாலும் கழட்டிட்டு 2 நிமிஷம் எந்திரிச்சு கண்ணை மூடிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க. சிவனன் காலில் செருப்பு இருந்தால் தயவுசெய்து கழட்டிடுங்க. ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். ஓம் தும்சஹ புஷ்ய நட்சத்திரே கர்க்கடகராசோ ஜாதஸ்ய ரமேஷ் நாமதேயஸ்ய மிருத்யோர்மோசய மோசய ரோகான் நாசே நாசிய ஆயுர்வர்திய வர்திய சகதம் ஓம் உருகார்வ பந்தனாத் மிருத்யோர்முட்சீயமாமிருதாத். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். ஓம் தும்சஹ புஷ்ய நட்சத்திரே கர்க்கடகராசோ ஜாதஸ்ய ரமேஷ் நாமதேயஸ்ய மிருத்யோர்மோசய மோசய ரோகான் நாசே நாசிய ஆயுர்வர்திய வர்திய சகதம் ஓம் உருகார்வ பந்தனாத் மிருத்யோர்முட்சீயமாமிருதாத். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம். ஓம் தும்சஹ புஷ்ய நட்சத்திரே கர்க்கடகராசோ ஜாதஸ்ய ரமேஷ் நாமதேயஸ்ய மிருத்யோர்மோசய மோசய ரோகான் நாசே நாசிய ஆயுர்வர்திய வர்திய சகதம் ஓம் உருகார்மிவ பந்தனாத் மிருத்யோர்முட்சீயமாமிருதாத். நன்றி. உட்காருங்க.